ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம சாதா போர்டு எப்படி அல்ட்ரா ஸ்லிம் டியூப்பில் எப்படி போகிறதுன்னு நோட் பண்ண போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அல்ட்ரா ஸ்லிம்முக்காக போயிட்டு அல்ட்ரா ஸ்லிம் கிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அல்ட்ரா ஸ்லிமில் வந்து சாதா போர்டை எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இப்போதைக்கு இந்த சாதா போர்டை லோட் பண்ணுவோம். படம் எப்படி வருதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அதேமாரி இப்போ இந்த சாதா போர்டை வந்து இந்த அல்ட்ரா ஸ்லிம் லோட் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா, எல்ஓடி ஆனது வந்து ஹை பூஸ்டிங் ஆகும். எப்படி சொல்கிறதுனா, அதோட பூஸ்டிங் வேல்யூ ஒன்று அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தமாரி இன்ஜின் வேஸ்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்ளை பண்ணி இது ஃபுல்லாக தேய்ச்சி விட்றணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து இது வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது ஸ்பார்க் ஆகி ஏவுக்கு வந்து HO2B காலி பண்ணிவிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சிட்டு இதை போட்டு ஆன் பண்ணிவிட்டு படம் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து நான் ஆயிலை போட்டு தொடச்சிட்டு இப்போ இந்த கிட்ட லோட் பண்ணிவிட்டு படம் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்ட லோட் பண்ணிவிட்டேன். எர்த்தும் கரெக்டாக அடிச்சிட்டேன். யோக்கு ஒயரிங் கரெக்டாக சொருகிட்டேன். யோக்கு ஒயர் வந்து லாஸ்ட்டில் சொருகிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிவியை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பிளிக்கிங் பண்ணுறேன், சுவிட்சு போடுறேன், செட் ஆன் ஆகுது. தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதே ஆயில் போடாமல் இருந்தோம்னா கிட்டு வந்து வேகமாக பூஸ்டிங் ஆகிருக்கும். இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா படம் வந்து கம்மியாக தான் ஓடுது. இப்போ இந்த ஹைட்டு வித்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம போடுவோம். இல்லை, நான் வீடியோ போட்டு தரேன் பாருங்கள். படம் வந்து சின்னதாக ஓடுது. அதுமாரி வந்து EHD கப்பு படான்னு வெடிக்குது. இப்போ நான் டிவி ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே வந்து கிட்டுக்கு இன்சைடு பார்த்தீங்கன்னா 912 ஃப்ளேபேக் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே இன்னொரு 912 அடிக்கலாம். இல்லை 912 அடிக்காமலே ஒரே ஃப்ளேபேக்கில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 123 ஃப்ளேபேக் போட்டிருப்பாங்க. 123 ஃப்ளேபேக்கை வாங்கி அடிச்சிங்கன்னா ஒரே இதில் வந்து வித்து வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வித்து வரலை அப்படின்னா அந்த 912 அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஃப்ளேபேக் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து 474 போட்டிருப்பாங்க, இல்லை 684 போட்டிருப்பாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா 394 அடிக்கணும். அடிச்சிங்கன்னா வித்து வந்துடும். ஓகே, வித்து வந்துடுச்சு. சப்போஸ் ஹைட்டு வரலன்னா வெட்டியல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1035 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 ohms ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே 1 ohms அடிக்கலாம். இன்கேஸ் வந்து இது வந்து மிட்சன் கிட்டு, ஆனால் பக்கத்துலேயே வந்து இன்னொரு 1 ohms போட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம அந்த 1 ohmஸ்லேயே வந்து சர்க்யூட்டை பார்த்து இது பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதே வந்து எம்ஸ்டார் ப்ரோவாக இருந்தால் அதோட சர்க்யூட் செக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 1 ohms பக்கத்துலேயே வந்து ஹைட்டின் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டிவி ஆன் பண்ணி ஒன்று வந்து படம் சின்னதாக வந்துட்டு வந்து இப்போ எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்ப்போம். இப்போ சுவிட்சு போட போகிறேன், பாருங்கள். இப்போ வந்து அதே செட்டில் தான் இருக்குது. அப்போ வந்து சரியாக அந்த ஃப்ளேபேக் வந்து படியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேபேக்கை நான் வந்து மாற்றி அடிச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக எடுத்து 912க்கு நேராகவே அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன். வித்து எவ்வளோ வருது, பூஸ்டிங் எவ்வளோ கம்மியாகுது மட்டும் பாருங்கள். இப்போ வந்து அந்த படப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வரல. டிவி ஆன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்க்ரீனை ஏற்றுறேன், தெரியுதுங்களா? இப்போ வந்து உங்களை படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் விஷயம். அது சின்ன சின்ன கரெக்ஷன் தான். போர்டு கொஞ்சம் ஃபால்ட்டு, அதை ரெடி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாரி வந்து ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சர்வீஸ் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அட்ஜஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து 1 ohms ரெசிஸ்டன்ஸை பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ.
இதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து அந்த பாமிங்கோ அந்த இதுவோ இருக்காது. ஏன்னா இது வந்து நார்மல் யோக்கு இது. நார்மல் யோக்கில் எல்லாத்துலேயுமே இந்தமாரி சாதா கிட்ட போடலாம். இதே ப்ரீசெட் யோக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான வீடியோ என்றைக்காவது ஒரு நாள் வரக்குள்ள நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அல்ட்ரா ஸ்லிம் சாதா கிட்ட போடலாம். இதே கிட்ட தான் ஒரு டைம் போட்டிருக்கேன். அது ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சி நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்தமாரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கொள்ள மாதா டான்ஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி பெல் ஐக்கானை வந்து ஆல் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுமாரி நியூஸ்லாம் இது நிறையா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துங்க. எந்த ஒரு பாமிங்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, கிளியராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் மோடில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை தான். இன்னும் நம்பிக்கை என்ன நான் கிட்டே போய் காட்டுறேன். ஃப்ரண்ட் பாருங்கள், பார்த்தா அவங்களுக்கே தெரியும். கரெக்டாக இருக்குங்களா? இதுதான். இது வந்து கிட்டில் வந்து ஃபால்ட் இருக்குது, அது ரெடி பண்ணணும். மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.